மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கணக்கெடுப்பு வந்து நடத்துவதாகவும் இருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லையும் ஆன் அடிச்சுங்க. அப்போ தான் நாம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் வந்து மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பு உதவித்தொகையாக வந்து 2000 ரூபாயும் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறை சார்பில் வந்து அந்தந்த தாசில்தார் அலுவலகம் மூலமாக வந்து உதவித்தொகை வந்து 1500 வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. எனினும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வந்து கல்வி தகுதிக்கு ஏற்ப உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை ஒவ்வொரு துறைகளிலும் சார்பில் செயல்படுத்தப்பட்டாலும் ஏதாவது ஒரு துறையை மட்டுமே உதவித்தொகை வந்து பெற முடியும். ஆனாலும் ஒரு சிலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளிடம் வந்து உதவித்தொகை வந்து பெறுவது தெரிய வந்துள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 29 பயனாளிகளுக்கு இரு உதவித்தொகை வழங்கப்படுவது கருவூலத்துறை மூலம் தெரிய வந்தது. இவர்களுக்கு வந்து வருவாய்த்துறை மூலம் வழங்கப்பட்ட உதவித்தொகை விடுவிக்கப்பட்டதை அடுத்து மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் வழங்கப்படும் உதவித்தொகையை நடப்பு மாதம் வந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்கப்பட்ட ஆய்வில் வந்து இரு துறைகளிடம் வந்து உதவித்தொகை பெறும் 200 பேர் கண்டறியப்பட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த மாற்றுத்திறனாளிகள் 300க்கும் மேற்பட்டோரின் பெயர்களில் வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகையும் நிறுத்தப்பட்டிருக்காங்க. இதனை அடுத்து மற்ற மாவட்டங்களில் இரட்டை உதவித்தொகை பெறும் பயனாளிகள் எண்ணிக்கை வந்து சேகரித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகம் மூலம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பல மாவட்டங்களில் வந்து கணக்கெடுக்கும் பணி வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே என்பா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே என்பா, நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.